Hello everyone, welcome back to Triple Tech Tamil channel. இதுவரைக்கும் நம்ம Flask Seriesல அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷனிங் அப்ளிகேஷனை நம்ம வந்து Flask யூஸ் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Nginx and Unicorn யூஸ் பண்ணி இந்த டிப்ளாய் பண்ணி இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதாவது சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணி என்னோட வெப் ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஃபங்க்ஷனிங்கா நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுக்கான டீடைல் வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன டைப் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது எப்படின்னு பார்க்கணும்னா அந்த மாதிரி பாருங்க. இல்லாட்டினா Nginx Unicorn டிப்ளாய்மென்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் தனியா வந்து ஒரு வீடியோ இருக்கு. அதை நீங்க டிப்ளாய்மென்ட்ட தனியா வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போதைக்கு இது ஒரு ஃபங்க்ஷனிங் அப்ளிகேஷன் வந்து இருக்கு ஆக்சுவலா என்கிட்ட. ஸோ இதை வந்து நான் Nginx and Unicorn யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் இப்போ சர்வர் ஐபி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து வர்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்ண போறோம். இந்த இப்படி டைரக்ட்டா நான் ஐபி அட்ரஸ் வச்சு நான் பார்க்கறதுக்கு பதிலா, எனக்கு வந்து ஒரு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அந்த பர்ச்சேஸ் பண்ண டொமைன் நேம் வச்சு நான் கால் பண்றப்ப, இந்த அ வெப் அ ச ஐ மீன் இந்த வெப்சைட் வந்து வர்ற மாரி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறேன். அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஹோஸ்ட் சிங்கர் அப்படிங்கிற மாரி ஒரு அ இந்த வெப் நீங்க வந்து நான் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. நான் வந்து ஹோஸ்ட் சிங்கர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. என்னோட டொமைன் நேம நான் வந்து ஹோஸ்டிங்கர் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் வெப் பேஜ்ல வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலா. இது ஸ்பான்சர்ட் வீடியோன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா இது வந்து நான் என்னோட சர்ச்ல பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு ஈஸியா எனக்கு வந்து செட்டப் பண்றதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. பிளஸ் காஸ்ட் வைஸும் எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸோ வந்து இதுல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண என்னோட டொமைன் நேம் வந்து triplestech அப்படின்ற நேம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி ஹோஸ்டிங்கர் வெப்சைட்குள்ள வந்துட்டு, நீங்க வந்துட்டு டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து கெட் நியூ டொமைன் அப்படின்ற இந்த பர்ட்டிகுலர் டேப்ல வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா. ஸோ .com, .net, .io இந்த மாரி வந்து ஒரு அ எஸ்டாப்ளிஷ்டு டொமைன்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அ நான் ஏதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாரி நான் காமிக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ மை ஆன்லைன் ஆப் இல்ல மை ஆன்லைன் ஸ்டோர் இந்த மாரி நீங்க வந்து ஏதாவது ஒரு அ ஆன்லைன் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் நேம்ல எனக்கு வந்து ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து நான் இந்த மாரி நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இந்த மாரி அ என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆன்லைன் ஷாப்பர்ஸ் டாட் ஐஓ இந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹3300 பெர் இயர் பே பண்ற மாரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் டொமைன் நேம்ஸ்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த மாரி டாட் டெக்கு ஸோ இந்த மாரி நான் ஒரு நாட் சோ பாப்புலர் அ ஐட்டம்ஸ் வந்து நான் குடுக்குறேன் அப்டின்னு சொன்னா, எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் காசு கம்மியாறத வந்து நீங்க நோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, மை ஆன்லைன் ஸ்டோர் டாட் ஃபன். டாட் ஃபன் அப்டிங்கிறது வந்து நெறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்டின்னா, இட்ஸ் வெரி சீப். நான் வந்து ₹89க்கு நான் இத வாங்கிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கு மட்டும் தான். ஸோ அகைன் லைக் நீங்க வந்து பிசினஸ் கன்டின்யூ பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்தாப்புல அதோட ரேட் வந்து கூட தான் ஆகும் ஆக்சுவலா. ஸோ மை ஆன்லைன் ஸ்டோர் டாட் இன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹199க்கு அவைலபிளா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இத வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. உங்களோட நார்மல் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்களோ, அதே மாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல எப்படி நீங்க பொருள் வாங்குறீங்களோ, அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உங்களோட டொமைன் நேம் வந்து இந்த இடத்துல வந்துரும் ஆக்சுவலா. ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துருச்சு. நான் triplestech.tech அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் நேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ வந்ததுக்கப்புறம், இதுல மேனேஜ் அப்படின்ற இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. நான் வந்து DNS/நேம் சர்வர்ஸ் இதுக்குள்ள வந்துட்டு, நம்ம வந்து நமக்கு என்ன அம் இந்த பர்ட்டிகுலர் டொமைனுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, எங்க பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல triplets.tech triplestech.tech இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னோட சர்வரோட ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3.27.7816 இருக்கு இல்லையா? ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்றேன். ஆட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ லெட்ஸ் எடிட் இட். வந்து triplestech.tech அப்படிங்கிற இந்த நேம்க்கு வந்து நான் வந்து இத ரிஜிஸ்டர் பண்றேன். அது போக அடிஷனலா ஒரு www ரெக்கார்ட வந்து கிரியேட் பண்ணேன். இது வந்து ரெக்கார்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ரெக்கார்ட் இஸ் அ ஒன் டூ ஒன் மேப்பிங் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து www சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் சேம் சர்வர் ஐபி, அட்ரஸ் கன்ஃபார்ம் குடுத்துக்கலாம். ஸோ
ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வந்து 2 ரெக்கார்ட் இங்க ஆட் ஆயிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஏ ரெக்கார்ட் அப்டின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் சைட்டுக்கு யாராவது ரீச் பண்ணாங்க அப்டின்னு சொன்னா, எனக்கு இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும் அப்டின்ற இன்ஸ்ட்ரக்ஷன குடுக்குது ஆக்சுவலா. ஸோ இங்க ஆல்ரெடி நீங்க நோட் பண்ணீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு நான் ரீச் பண்ணேன் அப்டின்னு சொன்னா, எனக்கு அந்த டாஸ்க் மேனேஜர் வர்றத நீங்க நோட் பண்ணலாம். ஆனா இது எங்கேருந்து வருது அப்டின்னா, இந்த என்ஜினெக்ஸ் கான்ஃபிக்ல இருந்து வருது. ஸோ அ நம்ம இப்போ என்ஜினெக்ஸ் கிட்ட என்ன சொல்லணும் அப்டின்னா, எனக்கு யாரும் இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல ரீச் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா www.triplestech.tech அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு இந்த அ எனக்கு சர்வர்ல ஓடிட்டு இருக்க அந்த அப்ளிகேஷன் கூட மேப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ஜினெக்ஸ் கிட்டயும் சொல்லணும். ஸோ அத வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து நம்ம CRUD அப்ளிகேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, CRUD அப்ளிகேஷன் இந்த சர்வர்ல தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ இது இதுல வந்து நான் அந்த என்ஜினெக்ஸ் கான்ஃபிக் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அததான் வந்து நான் இப்ப எடிட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சர்வர் நேம்ல வந்து இப்ப என்னோட ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கிறத இங்க நோட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ இப்ப நான் இத ரிமூவ் பண்ணிட்டு www.triplestech.tech அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல குடுத்துறேன் அவ்வளோதான். ஸோ இதையும் சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ஜினெக்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து sudo systemctl restart nginx. ஸோ இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். restart nginx. ஸோ இது ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். nginx வந்து ரன்னிங் அப்படின்னு சொல்லி வரணும் ஆக்சுவலா. அண்ட் அகைன் லைக் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 2, 3 மினிட்ஸ் ஆயிருச்சு. அ அதே மாரி லைக் சம்டைம்ஸ் வந்து நீங்க டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணி அது வந்து எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம் ஆக்சுவலா. ஸோ டோன்ட் வொரி இஃப் இட் இஸ் நாட் டேக்கிங் உடனே இமிடியேட்டா டிராஃபிக் நம்ம வந்து வெப்சைட் போனோம் அப்படின்னு சொன்னா, பேஜ் நாட் டிஸ்ப்ளேட் அந்த மாரி எரர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, டோன்ட் பேனிக். இப்போ வந்து இந்த ப்ரௌசர்ல அ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து என்ஜினெக்ஸ்ல ஆல்ரெடி நான் இந்த ஐபி அட்ரஸ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸ நான் டைரக்ட்டா ரீச் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாரி வெல்கம் டூ என்ஜினெக்ஸ் அந்த மாரி தான் வரும் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து நான் அ இந்த மாரி வெப்சைட்ட வந்து நான் டைரக்ட்டா கிளிக் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து வெப்சைட் வரும். ஸோ இப்ப நோட் பண்ணீங்க அப்டின்னா, இப்ப நான் triplestech.tech அப்படின்ற அந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா இப்ப வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நாட் செக்யூர் அப்படின்ற மாரி ஒரு சின்ன எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மார்க் ஒரு கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் எதுவுமே குடுக்கல ஆக்சுவலா. இது வந்து இப்போ நம்ம Google அந்த மாரிலாம் போனோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செக்யூர்ட் லாக் இருக்கும். அது வந்து SSL சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஒரு வெப்சைட் கூட மேப் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அது பண்ணா தான் நம்ம வந்து செக்யூர் கிரியேட் ஆகும். அம் இத வந்து செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டும் சம்டைம்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். அது வந்து நான் ஃபியூச்சர் வீடியோல எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாரி வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வெப்சைட்க்கு வந்து நம்ம ரீச் பண்றப்ப நம்மளோட டாஸ்க் மேனேஜர் வந்து இப்ப கிரியேட் பண்றது எப்படிங்கிறத பார்த்தோம். So hope this session was useful. Thanks for watching. Please do like and subscribe this video. Please do share it with your friends who want to, advance their careers in IT. Yeah, thanks for watching. Bye.